அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. எல்லாரும் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக சின்சியராக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. மந்த்லியும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு கோத்ரூ மாதிரி ரிவிஷனுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2024 ஆகஸ்ட் 2025 வரைக்கும், ஜூலை 2024 டு ஆகஸ்ட் 2025 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஜனவரி டு மே வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 3 வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பாருங்கள். விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினைகள் திட்டம். ஆல்ரெடி நான் வந்து தமிழக அரசோட திட்டங்கள் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த திட்டம் இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. அதாவது விஸ்வகர்மா திட்டம் வந்து 2024 வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டத்திற்கு மாற்றாக தான் வந்து தமிழகத்தில் கலைஞர் கைவினைகள் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2024 டிசம்பரில் வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 19, 2025 வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைவினைஞர்களுக்கு வந்து 50,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்குறதா இந்த திட்டம். குறைந்தபட்ச வயது வந்து 35 இருக்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி. யாருடைய நினைவு நாள் டிசம்பர் 25 அன்று தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய நினைவு நாளை வந்து டிசம்பர் 25 அன்று தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது? யாரோடுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு நாள் தான். இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25 எந்த நாளாக கொண்டாடப்படுங்கன்னா, தேசிய நல்லாட்சி தினம். யாருடைய பிறந்த நாள்? வாஜ்பாய். தேசிய நல்லாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 25. 3 கொஸ்டின், 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து கேட்கலாம். அடுத்து ஜூன் 21, 2025 கொண்டாடப்படுவது எத்தனையாவது யோகா தினம்? அதாவது ஜூன் 21, 2025 கொண்டாடப்பட்டது வந்து எத்தனையாவது யோகா தினம்னு கேட்டிருக்காங்க. 11வது யோகா தினம். இந்த யோகா தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம். இந்த கருப்பொருள் இப்போ நான் முன்னாடிலாம் வந்து ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்டு எந்த தினம் கேட்பாங்க, இல்லை ஒரு தினத்தை கொடுத்துட்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தேசிய நல்லாட்சி தினம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 21, 2025 யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி கருப்பொருளில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கூட வந்து 2021 பூமி தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கருப்பொருள் இருந்துச்சுன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு ரீட் அவுட் மாதிரி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் நெக்லெக்ட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 25வது சர்வதேச உலக கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 25வது சர்வதேச கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா 2034 நடைபெற உள்ளது. சவுதி அரேபியாவில் 2034 நடைபெற உள்ளது. அடுத்த கேள்வி. அந்தமான் நிக்கோபார் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயரை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? அதாவது அந்தமான் நிக்கோபார் அதோட தலைநகர் வந்து போர்ட் பிளேயர், அதை வந்து எவ்வாறு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து சுதந்திர தின விருதுகள் 2025 ஆகஸ்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த விருது கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த 2 விருதை மட்டும் நான் வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்வி துளசிமதி முருகேசன். கல்பனா சாவ்லா விருது வந்து செல்வி துளசிமதி முருகேசன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் விருது யாருக்கும் கொடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரோ தலைவராக இருக்க நாராயணன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவரை வந்து ஜனவரி மாதம் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றார். இவருக்கு முன்னாடி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சோம்நாத் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி யார்?
உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா P.R. கவாய். P.R. கவாய் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து மே 14 2025 வந்து பதவி ஏற்றிருக்காரு. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த ஆர்டிக்கல் பற்றி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பால்ட்டியில். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. அடுத்து, ஊடக சுதந்திரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஊடக சுதந்திரத்தில் வந்து இந்தியா வந்து 151வது இடத்தை பெற்றுள்ளது. ஆப்ரேஷன் பிரம்மா என்றால் என்ன? ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னா மியான்மரில் சமீபத்தில் நிலநடுக்கம் நடந்துச்சு. அந்த மியான்மர் நாட்டில் நடந்த நிலநடுக்கத்திற்கு இந்தியா வந்து நிவாரணம் பொருட்கள் வழங்குறதுக்கும் மீட்பு நடவடிக்கைகளை உதவி பண்ணுறதுக்கும் எடுத்த நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது வந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டிற்கு இந்தியா வழங்கும் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கை ஆகும். இந்தியா வழங்குகிற நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சமீபத்தில் எந்த பகுதி பூநாரை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படும் என அரசு தெரிவித்தது? பூநாரைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படுவது பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியை தான் சமீபத்தில் பூநாரை பறவைகள் சரணாலயமாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, சர்வதேச தியான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? வேர்ல்டு மெடிடேஷன் டே, சர்வதேச தியான தினம் டிசம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. இது வந்து 2024 தான் முதலாக அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச தியான தினம் டிசம்பர் 21 எப்போது முதலில் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா 2024. அடுத்து, 2024 உலக எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் என்ன? 2024 உலக எய்ட்ஸ் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் த ரைட் பாத் மை ஹெல்த் மை ரைட். டேக் த ரைட் பாத் மை ஹெல்த் மை ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக எய்ட்ஸ் தினம் எப்போ கொண்டாடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் 1 அன்னைக்கு தான் உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடுறாங்க. ஐநா வந்து எய்ட்ஸ் இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்கு இலக்கு எப்போ நிர்ணயிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 2030 இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, 2024 அதன் கருப்பொருள் டேக் த ரைட் பாத் மை ஹெல்த் மை ரைட். ஐநா சபை வந்து எந்த ஆண்டு வரைக்கும் HIV நோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2030. அடுத்து, மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2030. மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கு 2030. 2024 ஆண்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது பெற்ற கிராமம் எது? 2024 ஆண்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது பெற்ற கிராமம் பார்த்தீங்கன்னா உடிபுத்ரூக். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. உடிபுத்ரூக் தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது பெற்ற கிராமம் எந்த மாநிலத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். அடுத்து, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என அழைக்கப்படும் சிலை எது? அதாவது பேரழிவு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறதுக்கு பேரறிவு சிலை அப்படின்னு மீனிங். அது யாருடைய சிலையை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை தான் அதை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை, அதை தான் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்கிறாங்க. இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் கன்னியாகுமரி ரிலேட்டடாக. அதாவது முதலில் கண்ணாடி பாலம், கடற்கரைக்கு நடுவே கண்ணாடி பாலம் எங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் அமைச்சிருப்பாங்க. அடுத்து, தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர். 2028 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? 2028 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தான் 2028 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது. அடுத்து, இந்த 16வது பார்ப்போம். 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் நிர்மலா சீதாராமன் சொன்னோம்ல. இப்போ இந்த பட்ஜெட் நிதியை பற்றி சொல்கிற அறிக்கை பார்த்தீங்கன்னா பண மசோதா ஆர்டிக்கல் 112. இதை பற்றியும் வந்து நிதி ஆணையம் நிதி ஆயோக் பற்றி தனியாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துருங்க. 112 இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக 2024-25 பட்ஜெட் தான் 7வது முறையாக வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க.
அடுத்த கேள்வி, 2024 T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த T20 உலகக்கோப்பை போட்டி எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்து 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில். 2025 G7 உச்சி மாநாடு வந்து கனடாவில் வந்து நடைபெற்றிருக்கும். இது வந்து 51வது உச்சி மாநாடு. 51வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம். கனடாவில் எத்தனையாவது உச்சி மாநாடு நடைபெற்றுச்சுன்னு கேட்கலாம். 2025 வந்து G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கூட கேட்கலாம் கனடாவில். அடுத்து 2026 எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து நடைபெற போகுது. முதலில் G7 உச்சி மாநாடு நடைபெற்றதும் ஃப்ரான்ஸில் தான். முதலில் G7 உச்சி மாநாடு நடைபெற்றதும் ஃப்ரான்ஸ். அடுத்த ஆண்டு நடைபெற போகிறதும் ஃப்ரான்ஸ். இந்த 51வது மாநாடுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி. அதாவது கனடாவில் நடைபெற்றதுனால அதோட பிரதம மந்திரியாக இருக்க மார்க் கார்னி அவர் தான் வந்து தலைமை ஏற்றிருப்பார். இதுக்கு முன்னாடி 50வது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடைபெற்றிருக்கும். 2024 வந்து இத்தாலியிலையும் 2023 வந்து ஜப்பான்லையும் நடைபெற்றிருக்கும். அதுக்கடுத்து இப்போ 2026 வந்து ஃப்ரான்ஸில் வந்து நடைபெற போகுது. இப்போ இந்த G7 நாடுகள் அப்படின்னா எந்தெந்த நாடுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், யூஎஸ், யூகே, ஜெர்மனி மற்றும் இத்தாலி. இந்த 7 நாடுகள் தான் வரும். இந்தியா வந்து இந்த நாடில் வந்து மெம்பர் கிடையாது. G7 நாடுகள்னால் ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், யூஎஸ், யூகே, ஜெர்மனி, இத்தாலி. இவங்க தான். முதல் மாநாடு வந்து ஃப்ரான்ஸில் வந்து நடைபெற்றிருக்கும். இந்தியா வந்து இந்த G7 நாடில் வந்து உறுப்பினர் கிடையாது. ரஷ்யா வந்து இதில் வந்து உறுப்பினராக இருந்திருக்கும். 1998 டு 2014 வரைக்கும் ரஷ்யா வந்து உறுப்பினராக இருந்திருக்கும். 2014 வந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. G7 நாடுகள்னால் ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், யூஎஸ், யூகே, ஜெர்மனி, இத்தாலி. ரஷ்யா வந்து 1998 ஜாயின் பண்ணி 2014 வந்து இந்த கூட்டமைப்புலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. 51வது மாநாடு வந்து கனடாவில் நடைபெற்றிருக்கும். இதுக்கு தலைமை தாங்கியவர் தான் அந்த நாட்டோட பிரதமர். இதுக்கப்புறம் 52வது மாநாடு எங்கே நடைபெற போகுதுன்னா ஃப்ரான்ஸில். முதல் மாநாடும் வந்து ஃப்ரான்ஸில் தான் நடைபெற்றிருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்தது இத்தாலி, அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஜப்பான். எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 34வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சம்மான் வரும். 34வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாது பத்ரேஸ் தாஸ் அப்படிங்கிறவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? தமிழ்நாட்டில் பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சியகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இங்கேயும் தப்பாக கொடுத்துருக்கேன். அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் அமைக்கப்பட போகிறாங்க. அடுத்து சமத்துவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சமத்துவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளில் தான் சமத்துவ தினமாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்து ஏப்ரல் 14 ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து பாரதிதாசன் மணிமண்டபம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? பாரதிதாசன் மணிமண்டபம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கோட்டக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் வந்து அமைக்கப்பட உள்ளது. அமெரிக்க நாட்டின் 47வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அமெரிக்க நாட்டின் 47வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்காவோட தேர்தல் முறையை பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடைபெறும். இங்கே வந்து இரு கட்சி முறை போட்டி தான். இந்த 9th குடிமையில் வந்து ஒரு லெசன் இருக்கும், தேர்தல்கள் அழுத்த குழுக்கள். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. அதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை கட்சி எப்படி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து இரு கட்சி முறை தான். ஒன்று வந்து குடியரசுக் கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி. இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து குடியரசுக் கட்சி வேட்பாளர். இவருக்கு ஆப்போசிட்டாக நின்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சியோட வேட்பாளர் வந்து கமலா ஹாரிஸ், அவங்க தான் நின்றுப்பாங்க. இவரோட சின்னம் டொனால்டு ட்ரம்ப் அவரோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா கழுதை. ஆனால் இதில் வெற்றி பெற்றவர் டொனால்டு ட்ரம்ப். இவருக்கு வந்து வயசு 78.
அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள மொத்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் எத்தனை? இந்தியாவில் உள்ள மொத்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் வந்து 44. இப்போ ரீசெண்டாக ஜூலை 11, 2025 வந்து யுனெஸ்கோவோட 47வது சமிட் வந்து நடந்துச்சு. அதில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தோட செஞ்சிக்கோட்டையும் சேர்த்துருக்காங்க. அதாவது மராத்தியர்களின் இராணுவ தலங்களை சேர்த்ததன் மூலயமா இந்தியாவில் உள்ள மொத்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. அடுத்து, விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, சர்வதேச புலிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச புலிகள் தினம் வந்து ஜூலை 29 வந்து கொண்டாடுறாங்க. நம்ம எல்லாருக்கே தெரியும், இந்தியாவோட தேசிய விலங்கு வந்து புலி தான். உலகம் முழுவதும் உள்ள புலிகளில் 75% இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் அதிக புலிகள் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இந்தியாவில் அதிக புலிகள் கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, தமிழ் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ் எழுத்தாளர் கனவு இல்லம் திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. அடுத்து, நாட்டிலேயே முதன்முறையாக ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் எங்கு அறிமுகப்படுத்தியது? நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் வசதியை வந்து தேர்தல் ஆணையம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 25. அந்த ஜனவரி 25 தான் ஓட்டர்ஸ் டேயாக வந்து கொண்டாடுறாங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றியும் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் முதல் முறையாக மின்சார பஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் முதல் முறையாக மின்சார பஸ் சேவை வந்து சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்து, மோடி ஸ்ட்ரீம் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? மோடி ஸ்ட்ரீம் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருண் சுக் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்து, சந்திரயான் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வீரமுத்துவேல். சந்திரயான் 3யோட திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் பி வீரமுத்துவேல். அடுத்த கேள்வி 33, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது? அதாவது யூபிஐ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஜிபே, அதோட கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் முதலாக ஏற்றிருக்கும். யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தால் எத்தனை பேருக்கு பத்ம விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டில் வந்து இந்திய அரசாங்கத்தால் எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 139. இந்த பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் இந்த 3 விருதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் கொஷின் வந்து கொஞ்சம் தப்பாக கேட்டிருந்தாங்க. விருதுகளை வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்லேயே வந்து ஒரு மேட்ச் ஷீட் மாதிரி கொடுத்து யார் யார் என்ன விருது பத்மபூஷன் பத்ம விபூஷன் எந்த துறைக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இரு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கங்க. குரூப் 2ல் கேட்குறது கூட வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக 2வது உயிருள்ள மருந்தான கார்டெமியை எந்த அமைப்பு அங்கீகரித்தது? இரத்த புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்காக 2வது உயிருள்ள மருந்தான கார்டெமியை எந்த அமைப்பு அங்கீகரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய மருந்து தரநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு தான் அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து, ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் யார்? ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநர். ரிசர்வ் வங்கி எப்போ ஏற்படுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935. 1935 தான் ரிசர்வ் வங்கி ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த சட்டத்தின்படினா 1934 ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி. அடுத்து, பாலியல் வன்கொடுமை மற்றும் மற்ற பிற கொடூர குற்றங்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் அபராஜிதா மசோதா எந்த மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? பாலியல் வன்கொடுமை மற்றும் மற்ற பிற கொடூர குற்றங்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் அபராஜிதா மசோதா எந்த மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அபராஜிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு டாக்டரை வந்து
பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்துருப்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த சட்டத்தை வந்து அந்த மாநிலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வதோதரா அங்கே தான் அமைச்சிருக்காங்க. இதை வந்து யார் தொடங்கி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தான் செப்டம்பர் 2024 ஸ்பெயின் நாட்டோட இணைஞ்சு தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை நடைமுறைப்படுத்த அமைக்கப்பட்ட 39 உறுப்பினர்கள் கொண்ட குழுவின் தலைவர் யார்னா பிபி சௌத்ரி. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கலாம், பிபி சௌத்ரி. அதில் எத்தனை உறுப்பினர்கள் மொத்தம் இருக்கலான்னு கேட்கலாம், 39 உறுப்பினர்கள். அடுத்து, மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மெக்சிகோ நாட்டோட முதல் பெண் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா சுன்ஃபாம் அப்படிங்கிறவங்க மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர். 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற நூலுக்கு வந்து வழங்கப்பட்டது. இவர் இந்த நூலை எழுதியிருக்காரு, அதனால அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து, பாரிஸ் தப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து 2 பதக்கங்கள் பெற்ற இந்திய வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி பால். தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கு எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது? தமிழகத்தில் வந்து செயற்கை நுண்ணறிவு இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஏஏஏஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் எவ்வளவு அதிகரித்துள்ளது? தமிழ்நாட்டோட உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் வந்து 51.3% அதிகரிச்சிருக்கு. இது இந்தியாவின் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20. 2025-26 ஆண்டு பட்ஜெட் அடிப்படையில் அகர மொழிகள் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? 2025-26 பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அகர மொழிகள் அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முச்சங்கங்கள் வளர்த்த இடம், சங்கம் வளர்த்தது எல்லாமே நமக்கு தெரியும், மதுரையில் தான். அங்கே தான் வந்து ஒரு இடத்துல அகர மொழிகள் அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறாங்க. 15வது தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? 15வது தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25, 2025 தான். இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதை போல் எதுவும் இல்லை, நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன் அப்படின்னு தான். இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், தேர்தல் ஆணையம் எப்போ அமைச்சிருப்பாங்க? 1950 ஜனவரி 25 தான் தேர்தல் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த தான் வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து மொபைல் மூலமே வாக்களிக்கும் வசதியை வந்து பீகார் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதை போல் எதுவும் இல்லை, நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். அடுத்து 48வது கேள்வி, 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? 7வது மாநில நிதி ஆணையத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா கே அலாவுதீன். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் நிதி பகிர்வை வழங்குவது தான் இதோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது மாநில நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து கே அலாவுதீன். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாநில அரசோட நிதி பகிர்வை வழங்க தான் இவரோட வேலை. அடுத்து, மிஷன் சுதர்சன் சக்ரா என்றால் என்ன? மிஷன் சுதர்சன் சக்ரா இப்போ கூட மோடி சொல்லியிருப்பாங்க, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குதல், அதாவது உள்நாட்டு பொருட்களை வந்து வாங்கி பயன்படுத்துறது, அதுதான் இந்த மிஷன் சுதர்சன் சக்ரா அந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்து, அரசியலமைப்பு ஏன் முக்கியத்துவமானது என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அரசியலமைப்பு ஏன் முக்கியமானது அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவி சந்திரசூட். இவர் வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அடுத்த கேள்வி, 79வது
சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? 79வது சுதந்திர தின கருப்பொருள்னு பார்த்தீங்கன்னா புதிய இந்தியா அதாவது நயா பாரத். இந்தியில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நயா பாரத் அப்படிங்கிறது தான். கலைஞர் செம்மொழி விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? கலைஞர் செம்மொழி விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டது. தாயம்மாள் அரவாணனுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் செம்மொழி விருது வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக சூரிய சக்தி மின்சார சட்டமன்றம் எது? அதாவது முதலாக சூரிய சக்தி மூலம் இயங்கும் முழு மின்சாரத்தை கொண்ட சட்டமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றம். டெல்லி சட்டமன்றம் தான் முழுவதுமாக சூரிய சக்தி மூலம் இயங்கும் மின்சாரத்தை கொண்டு வந்திருக்கு. இதை கூட கேட்கலாம். போன டைம் சூரிய சக்தி பற்றி ஒரு யோஜனா சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூப் 4 எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் அது கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 53 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாத்தையுமே நான் கோத்ரோ பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.